பாருங்க, அம்மா சமாதியை பார்த்ததுக்கப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் கலைஞர் சமாதியும் அறிஞர் அண்ணா சமாதியும் பார்க்க முடியும். முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அழகாக கலைஞரோட ஃபோட்டோஸ்லாம் வச்சு என்ட்ரன்ஸே செம்ம கிராண்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம், பிரம்மாண்டமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கலைஞரோட சமாதி நினைவிடம்னு போட்டு இப்போ இருக்கிற சிஎம் மு க ஸ்டாலின் ஐயானால திறந்து வைக்கப்பட்டதுன்னு போட்டிருந்தாங்க. அழகாக இருந்தது பார்க்குறக்கே. நான் ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குறேன். முதல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ் வழியாகவே போயிட்டு வர மாதிரி இருந்துச்சு. நான் ரொம்ப வருஷம் கழிச்சு போனனால இதெல்லாம் எனக்கு புதுசாக இருந்துச்சு பார்க்குறக்கே. ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் என்ட்ரன்ஸ்ல இந்த மாதிரி அவங்க ஃபோட்டோலாம் போட்டிருந்தது ரொம்ப பார்க்கறதுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருந்துச்சுங்க, தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. இந்த பக்கம் கலைஞர் ஐயா ஃபோட்டோ, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவரோட ஃபோட்டோலாம் போட்டிருந்தது. முன்னாடி என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. என்ட்ரன்ஸ்குள்ளே நுழைஞ்சு வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் போட்டு இருந்துச்சு. முதல்ல இந்த சிம்பிள் தான் வச்சு நம்ம கண்டுபிடிப்போம் பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பொயட்டோட ஃபோட்டோலாம் போட்டு இருந்துச்சு. இளங்கோவடிகள் ஃபோட்டோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு ஃபோட்டோஸ் எல்லாமே, அங்கே ஸ்டாச்சூஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு அறிஞர் அண்ணா சமாதி, அப்புறம் தான் கலைஞரோட சமாதியெல்லாம் இருந்துச்சு. நான் உங்களுக்கு பக்கத்துலேயே போய் காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள் ஸ்டாச்சு அதெல்லாம் போட்டிருந்தது. அதுதான் உங்களுக்கு நான் பக்கத்தில் போய் காமிக்கிறேன், எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் பாருங்களேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள் இதாக இருக்கும். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா பொயட், இவங்களாம் பார்த்தீங்கன்னா தமிழ் பொயட்டர். இதெல்லாம் நம்ம குட்டீஸ்க்கெலாம் கூட்டிகிட்டு வந்து காமிக்கணும். இவங்களெல்லாம் இந்த ஸ்டாச்சு மூலியமாக அது குட்டீஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. அட்லீஸ்ட் இவங்கெல்லாம் இருக்காங்க, இவங்களோட வேல்யூ என்னெல்லாம் நம்ம சொல்லி புரிய வைக்கணும். அதுக்கு இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தால் தான் கண்டிப்பாக அவங்களுக்கும் என்னென்னு தெரியுங்க. ஸோ இந்த சமாதி மட்டும் நினைவிடம் மட்டும் காமிக்காமல் இந்த மாதிரி பொயட்டர்ஸ் பற்றியும் காமிக்கிறதுக்கு இது ஒரு அரிய இடம்னு சொல்லுவேன், அற்புதமான இடம்னு சொல்லுவேங்க. இப்போ அதெல்லாம் காமிச்சிட்டு என் குட்டீஸ் காமிச்சிட்டு உள்ளே போயிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணாவோட சமாதி தான் இருந்துச்சு. அறிஞர் அண்ணா சமாதியிலே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அவரோட அருங்காட்சியகம்னு ஒன்று தனியாக வச்சுருந்தாங்க. அதையும் நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்களேன். சூப்பராக இருந்தது அதெல்லாமே பார்க்குறக்கு. இதெல்லாம் கண்டிப்பாக இப்போ இருக்கிற குட்டீஸும் தெரிஞ்சு வைக்கணுங்க. நாமெல்லாம் படிக்கும்போது படிச்சிருப்போம், பட் இப்போ இருக்கிற குட்டீஸ்க்கெல்லாம் இந்த அளவுக்கு அவேர்னஸ் தெரியாது. அது பார்க்கும்போது அந்த ரியலைஸ் பண்ணும்போது தான் அவங்களுக்கு அதோட வேல்யூ என்னன்னு தெரியும். இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க கண்டிப்பாக என்னன்னு கேட்பாங்க, நமக்கும் அதை சொல்லி புரிய வைக்க முடியும். நாம் இப்போ இருக்கிற காலத்தில் வேலைக்கு போனோமா, வந்தோமா, சாப்பிட்டோமா, தூங்கினோமான்னு இருக்கும். பட் இந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது அவங்களுக்கு அது என்னங்கிறது புரிய வைக்கிறதுக்கு ஈஸியான இடம்னே சொல்லுவேன். இப்போ பாருங்களேன், கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறக்கே. லைட்டெல்லாம் போட்டு ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அதை சொல்லிக்கிறேன். இங்கே அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ்காரங்களாம் வந்து நீட்டாக நின்று மக்களை வந்து கைட் பண்ணுறாங்க. இந்த சைடில் போங்க, கூட்டமாக நிற்காதீங்கலாம் சொல்லி நல்லா நீட்டாக கைட் பண்ணுறாங்க, நல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க பார்க்குறக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நான் ஃபஸ்ட்டு வந்து நான் அண்ணாவோட அருங்காட்சியகம்னு ஒன்று வச்சுருந்தாங்க, அங்கே உள்ளே போய் பார்க்கலான்னு போயிருந்தேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீ தான். ஸோ அதனால் நீங்கள் வெளியூர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நிறைய பார்க்க வேண்டிய இடம் சென்னையில், முக்கியமாக மெரினா பீச் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த நினைவிடத்துக்கும் போயிட்டு வாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவர் சமாதி, அம்மா சமாதியும் பார்த்ததுக்கப்புறம் இங்கே வந்தேன். ஸோ இங்கே வந்துட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலைஞரோட சமாதியும் அறிஞர் அண்ணா சமாதியும் பார்க்குறக்கு போனேன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இவரோட அருங்காட்சியகம்னு ஒன்று இருந்துச்சு. அங்கே என்ட்ரன்ஸ்குள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கடற்கண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்டன் மாதிரி வச்சு கடற்கண்ணியெல்லாம் வச்சு நீட்டாக வச்சுருந்தாங்க. இந்த ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா கடற்கண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மாதிரிலாம் ஷேப் பண்ணி அழகாக வச்சுருந்தாங்க. பாருங்களேன், என் பக்கத்தில் போய் காட்டுறேன். ஆப்பிள் ஷேப்பில் அழகாக இருக்குல்ல பார்க்குறக்கே. அதை சுற்றி உள்ளே யாரும் போகிறக்கு அலோவ் பண்ணுறதில்ல, பட் அதை நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ஒரு கார்டன் மாதிரி. உள்ளே வந்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணாவோட அருங்காட்சியகம்னு போட்டு வச்சுருக்காங்க. அவரோட ஃபோட்டோஸு, அவர் எழுதின லெட்டர்ஸு அது எல்லாமே பார்க்க முடியும். முன்னாடி என்ட்ரன்ஸ்லேருந்தே பார்க்கலாம். அறிஞர் அண்ணாவை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷனு, அவரோட முன்னுரை மாதிரிலாம் போட்டு நீட்டாக இருந்தது. அவர் வாழ்ந்த இடம், அப்புறம் அவரோட அம்மாவோட புகைப்படம், அவரோட ஒய்ஃபோட புகைப்படம், அவர் எழுதினது, அவர் அங்கங்கே எடுத்துக்கிட்ட மிக அரிய புகைப்படம்லாம் கூட இங்கே இருக்குது. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் பாருங்களேன். அவர் ஃப்ரெண்ட்ஸோடு எடுத்துக்கிட்டது, கலைஞரோட எடுத்துக்கிட்டது, அது எல்லாமே உங்களுக்கு அங்கங்கே அந்த ஃபோட்டோவோட கீழே எழுத்துலேயே எழுதி பதிவு பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக இதெல்லாம் குட்டீஸை போய் காமிக்க வேண்டிய இடங்க. அவங்களுக்கும் அப்போ தான் தெரியும். ஸோ இவங்களோட வேல்யூ என்னன்னு இந்த படத்தை பார்க்கும்போது, அதில் இருக்கிறத படிக்கும்போது அவங்களுக்கே புரியுங்க. ஸோ அப்படி தான் நானும் என் குட்டீஸை கூட்டிகிட்டு போய் காமிச்சேன். இது ஒரு சின்ன இடம் தான், பட் ஆனால் வேல்யூபுளான இடம்னே சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடியை தொடாமல் பார்க்கணும்னு சொல்லி அந்த கண்ணாடி ஷீல்டில் பார்த்தீங்கன்னா உள்ள சென்டரில் இந்த மாதிரி அறிஞர் அண்ணா எழுதுனது எல்லாமே எழுதி வச்சுருக்காங்க. எழுதுனது எல்லாமே நீட்டாக வந்து சேவ் பண்ணி வச்சுருக்காங்க, ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னே சொல்லுவேன். பாருங்கள், பேரறிஞர் அண்ணாவின் கையெழுத்து பதிவுகள் அப்படின்னு போட்டு எழுதி போட்டு வச்சுருக்காங்க. அது ஒரு லேமினேட் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் அண்ணாவோட காலத்தில் இருந்தது, அவரை சட்டசபையில் பேசினது, அப்புறம் அவரை மரம் நட்டினது, அப்புறம் கலைஞரோட எடுத்துக்கிட்டது, அப்புறம் அது எல்லாமே அவங்க அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் பாருங்களேன். அப்புறம் அவர் உள்ளே வரும்போது அதெல்லாமே நீட்டாக அவர் வச்சு இந்த பேக்கை ஹோல்ட் பண்ணியிருந்தது சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் கலைஞரோட கலந்துரையாடல் இருக்கும்போது அதெல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும்.
சூப்பராக இருக்கு இல்லைங்க அது பார்க்கும்போதே. நானும் ரொம்ப வருஷம் கழித்து பார்த்து ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இதெல்லாம் என் பொண்ணுக்கு இவரை பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தேன். எங்கிருந்து இதெல்லாம் வந்துச்சு, அது எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு வந்து அறிஞர் அண்ணானால தான் வந்ததுங்கிறதையும் நான் இந்த இந்த அருங்காட்சியகத்தில் கண்டிப்பாக அவளுக்கு பார்த்து சொல்லி புரிய வச்சேன். நானும் அது இதுலேயும் கூட அவளுக்கு காமிச்சேன். அறிஞர் அண்ணா சொன்னதெல்லாம் அப்படியே நான் காமிச்சிட்டே வரேன் பாருங்களேன். அவர் எடுத்துக்கிட்டது, அவர் முக்கியமான தலைவர்களை சந்திச்சது, தலைவர்களோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ், அது எல்லாமே காமிச்சிட்டே இருக்கேன். அப்படியே பார்த்துட்டே வாங்களேன். சூப்பராக இருக்குல்ல ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குறக்கே. ரொம்ப நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபோட்டோஸை ரொம்ப பாதுகாத்து மக்கள் எல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக வச்சுருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறக்கே. பாருங்களேன், அவர் காமராஜர் ஐயாவோட எடுத்துக்கிட்டது, அப்புறம் இந்திரா காந்தி அம்மா வரவேற்கும் போது அவங்க எடுத்தது, அது எல்லாமே சூப்பராக இருந்தது. அவர் ஏர்போர்ட்டில் இன்னும் வரவேற்றது, அது எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்களேன். அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே கண்டிப்பாக அழகாக நீட்டாக எடுத்து வச்சுருந்தாங்க. இது எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் இருந்தாலும் இப்போ நமக்கு எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரி கிரேட் லீடர்ஸ் பற்றியில் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க. இதுவே நமக்கு நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி நீங்கள் பார்க்க உங்களுக்கும் தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்குது அண்ணா நினைவிடத்தில். இது பார்த்தீங்கன்னா மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. அப்புறம் அவர் ஐயா யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு, அவர் யூஸ் பண்ண வாட்ச், அவர் யூஸ் பண்ண தட்டு, பர்ஸு எல்லாமே அதில் நீட்டாக வந்து சென்டரில் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அது நீட்டாக கண்ணாடி சீல் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி சீல் பண்ணி வச்சுருந்தாலுமே அதில் போட்டிருக்காங்க தொடாமல் பார்க்கணும்னு எழுதி வச்சுருக்காங்க. அதே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். அவர் யூஸ் பண்ண பேனாலேருந்து எல்லாமே நீட்டாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். அப்புறம் அவர் மேலே இருந்து அவரை இறந்த போது மக்களோட கூட்டம் எவ்வளோ பேர் பக்கம் வந்தாங்க அப்படிங்கிறதையெல்லாம் அது அந்த ஃபோட்டோ பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியுங்க. அப்புறம் அவர் உட்காந்து எழுதினது, அவர் படித்தது, அவர் எழுதின புக்கு எல்லாமே பாருங்களேன். அவர் ஏகப்பட்ட புக்கு எழுதியிருக்காரு. அந்த புக்ஸ் எல்லாம் கூடவே நீட்டாக எடுத்து வச்சுருக்காங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். புன்னகைங்கிற புக்கு, அப்புறம் பாருங்களேன் இது நிறைய புக்கு இருக்குங்க. புன்னகைங்கிற புக்கு, சில புக்கெல்லாம் எனக்கு இங்கேருந்து தெரியல. மகன்கிற புக்கு. இது வீடியோ பார்த்துட்டே இருக்கனால எனக்கு சிலதெல்லாம் இந்த லைட் ஃப்ளாஷ் ஆகிறதுனால உங்களுக்கு சரியாக தெரியல. பட் உங்களுக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட பார்க்கலாம். இதெல்லாம் மறக்காமல் பாருங்கள். இதெல்லாம் நம்ம படிக்க வேண்டிய புக்குன்னு கூட சொல்லுவேன். இதெல்லாம் இன்னும் அற்புதமான புக்குங்க. இதெல்லாம் எங்கள் அப்பா படித்து எனக்கு நிறைய சொல்லியிருக்காரு. அப்புறம் அறிஞர் அண்ணாவை பற்றி நான் சின்ன வயசில் இருக்கும்போது அப்பாலாம் சொல்லுவார். எப்படி கலைஞர் வந்து தமிழில் பேரினரோ அதே மாதிரி அறிஞர் அண்ணா வந்து இங்கிலீஷ் வந்து சரளமாக பேசுவார்னு அப்பா அடிக்கடி சொல்லுவார். இங்கே பார்க்கும்போது கூட அதை அடிக்கடி ஞாபகப்படுத்தினார் அப்பா. அப்புறம் அறிஞர் அண்ணா பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகும்போது எடுத்திருந்தது. அப்புறம் பாருங்களேன், அவர் பல்கலைக்கழகத்தில் அதை உட்காந்துருக்கும் போது அறிஞர் அண்ணா அந்த ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்கும் போது, அவர் படிச்சுட்டு இருக்கும்போது, அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா திருக்குறளை பற்றி அவர் எடுத்து சொல்லி கொடுக்கறது, அதெல்லாம் தான் இந்த ஃபோட்டோவில் காமிக்கிறாரு. அப்புறம் முக்கிய தலைவர்கள் வரும்போது அவர் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ, அவர் கலந்துரையாடல் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ, அது எல்லாமே இதில் அப்படியே பார்க்கலாங்க. அப்புறம் அவர் ஒரு முக்கியமான தலைவர்களோட பேசும்போது எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாமே அப்படியே பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே பார்க்க வேண்டிய இடம். அது மட்டும் இல்லாமல் அவர் வச்சிருந்த அந்த சின்ன சின்ன ஸ்டாச்சூஸு, அவர் வீட்டில் இருந்த முக்கியமான பொருட்கள் எல்லாம் கூடவே இந்த சைட்லையும் வச்சுருந்தாங்க. அதில் பாருங்களேன், இந்த குட்டி குட்டி யானையெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. இது எல்லாமே சீல் பண்ணி லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ அவர் யூஸ் பண்ண வாங்கின சீல்ஸு, அவர் வாங்கின ப்ரைஸஸ்ஸு சூப்பராக இருந்துச்சு. அது எல்லாமே பார்க்குறக்கேன். அப்புறம் இந்த சைட்லையும் பார்த்தீங்கன்னா அவர் எழுதின புக்ஸ் எல்லாமே கூட இருக்குது பாருங்களேன். விதைப்போல் விழுந்தவன் அப்படிங்கிற புக்கெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் இங்கே பாருங்களேன், நிறைய புக் இருக்கு. இது எல்லாமே அவர் எழுதின புக்குன்னு அப்பா சொல்லிட்டு இருந்தார், என்கிட்ட சொல்லிட்டே வந்துட்டே இருந்தார் இது பார்க்குறக்கு. ஸோ இதெல்லாமே காமிச்சிட்டு அப்படியே நாங்கள் சுற்றி வந்துட்டு இருந்தோம். இது ஒரே ரூமில் நீங்கள் பார்த்துக்கலாம். இது ஒரே ரூமில் பார்த்தீங்கன்னா ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணாவோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன்லேருந்து, அவர் அம்மாவோட எடுத்த புகைப்படத்துலேருந்து, அவர் மனைவியோட எடுத்துக்கிட்ட புகைப்படத்துலேருந்து, தலைவர்களோட எடுத்துக்கிட்ட புகைப்படத்துலேருந்து, அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வெளிநாட்டில் போய் உரையாடினது, வெளிநாடு மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்தது, அது எல்லாமே இருக்கும். அப்புறம் அவர் இறந்தபோது எடுத்தது, அவர் இறந்தபோது மக்கள் எவ்வளோ பேர் வந்து பார்த்தாங்கங்கிறதையும், அப்புறம் எம்ஜிஆர் ஐயா வந்து பார்த்தது, கலைஞர் ஐயா வந்து பார்த்தது, அது எல்லாமே இந்த புகைப்படத்து மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போல்லாம் எப்படி இருந்துச்சு பாருங்களேன் அப்படிங்கிறது பார்க்கலாம். அப்புறம் அவருக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்து அவருக்கு வழி அனுப்பிச்சி வச்சாங்கங்கிறதையும் அப்படியே காமிச்சிருக்காங்க. அதையும் காமிக்கிறாங்க பாருங்களேன். இந்த ஃபோட்டோ மூலிமாவே நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு அப்படியே நான் காமிச்சிட்டே இருக்கேன் பாருங்களேன். அப்படியே இந்த ஒரு ரூமில் எல்லாமே அவரை பற்றி இருக்குது. அப்புறம் அவரை பற்றின ஒரு ஸ்டாம்ப் கூட வெளியிட்டிருக்காங்க அரசாங்கங்கிறதே அப்படியே காமிச்சிருக்கேன். அப்புறம் அறிஞர் அண்ணா சமாதி எப்படி இருந்ததுங்கிற பார்த்தீங்களா, முதல்ல இப்படி தான் இருந்தது, அதுக்கப்புறம் எப்படி டெவலப் ஆச்சு, இப்போ எப்படி டெவலப் ஆயிருக்குங்கிறதையும் இந்த ஃபோட்டோ பார்த்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் பாருங்களேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி வேண்டான்னு சொன்னது ஐயா, அப்புறம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தான் நாங்கள் ஏற்றுக்கோன்னு ஐயா சொன்னது சட்டசபையில், கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிறது அறிஞர் அண்ணா தான் கொண்டு வந்ததுங்கிறது இந்த அருங்காட்சியகத்து மூலிமா என் பொண்ணுக்கு நானும் சொல்லி வச்சேன். ஹிந்தி வேண்டான்னு சொல்ல ஆரம்பித்த காலகட்டம், அப்புறம் சட்டசபையில் அவர் பேசுனது, அது எல்லாமே காமிச்சிருக்கேன் பாருங்களேன்.
அப்புறம் அவர் எழுதின லெட்டர் தமிழ்ல இங்கிலீஷ்ல அப்படியே போட்டு வச்சிருக்காங்க, சீல் பண்ணி வச்சிருக்காங்க. அவர் தலைமை செயலகத்துல பேசினது எல்லாமே இதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப அழகா இருந்தது. பழைய நினைவுகள் எல்லாம் இது பார்க்கும்போது நம்ம அப்பா அம்மாக்களை கண்டிப்பா ஞாபகம் வரும் இல்லைங்களா? கண்டிப்பா நம்ம அப்பா அம்மாவோட போய் பார்க்கணும், குழந்தைகளை கூட்டிட்டு போய் காமிக்கணுங்க. அப்புறம் அவரோட நினைவு, அவரோட இல்லம் பார்க்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஆர்வமா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்காம விட்டுட்டோமே, இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குங்கிறது இதெல்லாம் பார்த்து நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டேங்க. கண்டிப்பாக இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அண்ணா சமாதி போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த அருங்காட்சியகத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு போய் இந்த அருங்காட்சியகத்தை பார்த்துட்டு தான் சமாதிக்குள்ளேயே போனேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டெல்லாம் இதை பார்க்கவே இல்லைங்க, இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தேன். ஏன்னா நான் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அப்புறம் அந்த தமிழ்நாடுங்கிற பேர் மாற்றினது அதெல்லாம் அறிஞர் அண்ணா காலத்தில் தான் நடந்துச்சுங்கிறது இது மூலிமா நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேங்க. அது பார்த்தீங்கன்னா அதுக்கூட இதோட ப்ரூஃபோடவே அவங்களோட நீட்டாக சீல் பண்ணி வச்சுருக்காங்க, அதை ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்கன்னே சொல்லுவேன். ஸோ இதோட முடிஞ்சதுங்க அறிஞர் அண்ணாவோட அருங்காட்சியகம். ஸோ இதை கண்டிப்பாக பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் குட்டீஸையும் கூட்டிகிட்டு போய் காமிச்சு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஃபோட்டோ மூலியமாகவும் சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா வந்து ஜெயலலிதா அம்மாவுக்கு அவார்டு கொடுத்தது அது எல்லாமே நீட்டாக வந்து சீல் பண்ணி வச்சுருக்காங்க. கலைஞர் ஐயாவோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது எல்லாமே இருக்குது. கடைசியில் அறிஞர் அண்ணா எழுதினோட லெட்ரு, அப்போ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷும் தமிழ்லையும் இருக்குது. அதையும் கூட நீட்டாக இந்த எண்டிங்கில் வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதான் திரும்ப சொல்கிறேன். நான் கடைசியாக சொன்னேன் பார்த்தீங்களா, டியூட்டி, டிக்னிட்டி, டிசிப்ளின், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. ஸோ இதோட அந்த இது முடியுது. ஸோ ரைட் சைடில் ஆரம்பித்து லெஃப்ட் சைடில் முடியுது. ஒரே ஒரு சின்ன ஒரு ஹால்னே சொல்லுவேன். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஹால். குட்டீஸை கூட்டிகிட்டு போய் காமிங்க.